இந்த பதிவில் நீங்கள் பார்க்குற பூக்கள் எல்லாமே இந்த கோடை காலத்தில் நான் தொடர்ந்து கொடுத்த நீர் உரங்களால் தளிர்கள் வந்து பூத்ததுங்க. செடியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். கோடையில் இருக்கிற மாதிரியே இல்லை. ஷேட்நெட்டில் தான் இருக்குது, இருந்தாலுமே ஓரளவுக்கு நல்ல பசுமையாக அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ரோஜாக்கள். இது மான்க்யூர்னு சொல்லக்கூடிய ரோஜா. இது ரெட் கலர் காஷ்மீரி ரோஸ். இப்படி எல்லா வகை ரோஜாக்களுமே இந்த சீசனில் பூத்துருக்கு. ஆனால் அளவில் சின்னதாக இருக்குது. இருந்தாலுமே நான் பூக்க விட்டுட்டேங்க. சிலர் இந்த சீசனில் மொட்டுக்களை கட் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் அழகாக இருக்கட்டும்னு அப்படியே விட்டுட்டேன். பூத்த பிறகு நம்ம கட் பண்ணிடலாம். இந்த ஜெடிகா ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய இந்த ரோஜாவும் ஒன்று பூத்திருக்கு. ஏற்கனவே 3 பூக்கள் நான் பறிச்சிட்டேன். நீங்களும் இது போலவே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகளுக்கு ஷேடு கொடுத்துருங்க. நான் தொடர்ந்து என்னோடய வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன். பார்க்காதவங்களுக்காக இன்றும் நான் சொல்கிறேன். செடிகளுக்கு மேலே ஏதாவது ஒரு விதத்தில் ஷேடு கொடுத்துருங்க. இது நாட்டு வெள்ளை ரோஜா. இப்படி பெரிய அளவில் ஷேட்நெட் கொடுக்க முடியலன்னாலும் நீங்கள் துணிப்பந்தல் போட்டு நிழல் கொடுக்கலாம். நிழல் கொடுத்தாலே நேரடி வெயில் அதன் மீது படாததுனால நமக்கு ஒரு நல்ல குளிர்ச்சியான சூழ்நிலை இருக்கும். செடியும் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியான அழகான துளிர்கள் வரும். எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். 10 நாட்களுக்கு ஒரு முறை பூச்சி விரட்டி தெளிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் வெறும் ப்ளைன் வாட்டர் கொடுக்காம அந்த நீரில் உரங்களை கலந்து கொடுக்கலாம். இந்த சீசன்லேயும் எவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்கள். நிறைய பன்னீர் ரோஜாக்கள் பூக்குது. பட் ஆனால் அளவில் சின்னதாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. இந்த சீசனில் ஓரளவுக்கு பூக்கள் கிடைக்கிறது நமக்கு சந்தோஷம்தான். எல்லா கிளைகள்லேயுமே மொட்டு இருக்குது பாருங்கள். இப்படி நம்ம பஞ்சகவ்யா, மீன் அமிலம், எப்சம் சால்ட், என்பிகே ஆல் 19, என்பிகே 1261-0 இவற்றை உங்களிடம் எது இருக்குதோ மாற்றி மாற்றி நீங்கள் நீர் உரமாக கொடுக்கலாம். இப்படி நீர் உரங்களை கொடுக்கும் பொழுது செடி ஹெல்த்தியாக இருக்குது. திட உரங்களை நம்ம மழைக்காலத்தில் கொடுத்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க செடிகளுக்கு இப்படி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.